முதல்ல பார்க்கணும் அப்படின்னா நமது விநாயகர் பெருமான் வெள்ளி வாரண விநாயகர்னு பேர். அந்த விநாயகர் பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு மோதகம், ஒரு குழக்கட்டை சைஸில் இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா அர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அர்க்கம்னா வெள்ளை புஷ்பத்தாக இருக்கும். அந்த வெள்ளை கல்லால் ஆன பிள்ளையார் விநாயகர் பெருமான் நம்ம ஊரில். இடத்துல வந்து ஐசிங் சக்கரம் வந்து காணப்படுது. நிலையில்லாத வாழ்க்கை, அடிக்கடி பண கஷ்டத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த சக்கரத்துக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி செல்வ வளமும் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த கலியுகத்தில் கலி பத்னியாக இருந்துருக்கா ஜேஷ்டா தேவி. அதனுடைய அம்சங்களாக நமது சுவாமி குங்கும சௌந்தரி சமேத திருமூலநாத பெருமான் இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னா கல்யாண கோலகாட்சியாக தராராமா. ஏன் இந்த கல்யாண கோலகாட்சி தரணுமா அப்படின்னா ரதி தேவி என்ன பண்ணுவாலாமா, இங்கே உட்கார்ந்துட்டு அழுதுன்னு இருக்கா. அந்த ரதி தேவியை பதியினை பெறுவதற்காக அந்த ஞானத்தை கொடுத்தாராமா. ஞானத்தை கொடுக்கும்பொழுது சுவாமி அம்பாலும் சேர்ந்த மாதிரி கல்யாண கோல காட்சியாக கொடுக்கும்பொழுது நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை மேலங்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு மகிமை வாய்ந்த நமது ஆலயம். அதுக்காக தான் நம்ம அம்பாள் சுவாமியினுடைய ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாய விரிச்ச மாதிரியே ஒரு அம்சங்களாக இருக்கும். அப்பேற்பட்ட திவ்யமான க்ஷேத்திரம். உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் வந்து முருகபெருமானுக்கு பின்புறம் வந்து ஸ்ரீ சப்த சத்கோண ஸ்கந்தாகினி யந்திரம் வந்து காணப்படுது. சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிறக்க இருக்கின்ற இந்த புத்தாண்டு அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து இன்றைக்கி பூவாலூர் தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் மற்றும் குங்கும சௌந்தரிய அணியை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். பித்ரு தோஷம் மற்றும் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேலிங்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளே சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம். மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இரட்டை விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இரட்டை விநாயகர் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கொடிமர விநாயகர் வந்து காணப்படுவாங்க. இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொடிமர விநாயகருக்கு எதிரில் வந்து இரட்டை விநாயகர் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அருணகிரிநாதரால் வந்து திருப்புகழில் வந்து பாடப்பட்ட முருகபெருமானாக வந்து காணப்படுறாரு. அருணகிரிநாதரால் வந்து பாடப்பட்ட அந்த திருப்புகழ் பாடல் வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டிருக்கு. மிகவும் பழமையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து ஐசிங் சக்கரம் வந்து காணப்படுது. நிலையில்லாத வாழ்க்கை, அடிக்கடி பண கஷ்டத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த சக்கரத்துக்கு வந்து இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபாடு செய்யும் பொழுது அளவுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி செல்வ வளமும் பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இந்த மாதிரி ஐசிங் சக்கரம் இருக்குது அப்படின்னாலே மகாலட்சுமி அணி வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருப்பாங்க. அடுத்ததாக ஆலயத்துக்குள்ளார வரும்பொழுது கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு கொடிமரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்ததாக நந்திபவன் வந்து அருள் பாலிப்பார். நந்திபவன் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த தளத்தில் நந்திபவன் பார்த்தோம் அப்படின்னா மூக்கணாங்கயிரோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அப்படியே வந்து தத்ரூபமாக ஒரு காலை வந்து படுத்திருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அமைப்பில் இந்த தளத்தில் வந்து நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. பாருங்கள், மூக்கணாங்கயிறு அணிந்து ஒரு காலை வந்து தத்ரூபமாக வந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து காணப்படுறாரு. இவருக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம். ஆலயத்தோட தூண்கள் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சிற்ப வேலைப்பாடுகள் வந்து நிறைந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு மூலவர் வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம்.
பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆலயத்துக்கு வெளியில் வந்து பல்குனி ஆறு வந்து காணப்படுது. அதாவது கயாவில் மட்டுமே ஓடக்கூடிய பல்குனி ஆறு இந்த தலத்திலேயே வந்து காணப்படுது. பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பித்ருக்களுக்குரிய தர்ப்பண பூஜைகளை வந்து காலை வேளையில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தலத்தில் வந்து 24 மணி நேரமுமே வந்து இந்த ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த கயா பல்குனி நதிக்கரையோரம் அமர்ந்து நமது பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது பித்ருக்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையதான் வந்து சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக தை மாதம் வரக்கூடிய அமாவாசை, மகாலயபட்ச அமாவாசை, சன்னாவதி நாட்கள் 96 நாட்களும் வந்து இந்த தலத்தில் வந்து நாம் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். சிவகுருமங்கல கந்தரவ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தரவ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே எதிரில் வந்து துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலர்கிட்ட வந்து அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று மூலவர் வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்கரம் வந்து காணப்படுது. இந்த சக்கரத்துக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களோட சின்னங்கள் பொறிக்கப்பட்ட ஒரு சக்கரம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல நின்று இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இப்போ இந்த இடத்துல இருந்து சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்ததாக துவாரபாலர்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. துவாரபாலர்களை வழிபாடு செய்துட்டு மூலவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக போகிறோம். வருகின்ற 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவான் தனது குதிரையை வந்து தெற்கிலிருந்து குபேர திசையான வடக்கு நோக்கி உத்தராயண பயணமாக தொடங்குறாரு. அந்த ரத சப்தமி நாளில் சூரியமேடு தலம் மற்றும் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்களை எவர் ஒருவர் ஒரே நாளில் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. அதனால் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக சப்தமாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்கள் மற்றும் சூரியமேடு தலத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இதற்கான கட்டணம் வந்து ரூபாய் 2000. யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் திருமூலநாதர். பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு. ரதி இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த திருமூலநாதரை வழிபாடு செய்து இறந்து போன தனது கணவன் மன்மதன் தனது கண்களுக்கு மட்டும் தெரியக்கூடிய அந்த அற்புதமான வரத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ரதிக்கு பதி அளித்த திருமூலநாதரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த திருமூலநாதரையும் குங்கும சௌந்தரியனையும் எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு. பொதுவாக வந்து ஒரு சிவாலயத்துக்கு சென்றோம் அப்படின்னா சாமி சன்னதி மற்றும் அம்பாள் சன்னதி இரு சன்னதிகளையும் வந்து தனித்தனியாக வலம் வரக்கூடிய அமைப்பில் காணப்படும். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி அருகருகே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது சாமி அம்பாள் இருவரோட சன்னதியுமே சேர்த்து தான் வந்து வலம் வரக்கூடிய அமைப்பில் இந்த ஆலயம் வந்து காணப்படுறது வேறு எங்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பாக காணப்படுது. எங்களுக்கு 30 வயது ஆயிடுச்சு, 35 வயசு ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய குங்கும சௌந்தரிய அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் எவ்வளோ கொடிய திருமண தடை மற்றும் திருமண தோஷங்கள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். இந்த தலத்தில் வந்து சாமி அம்பாள் இருவரும் கிழக்கு நோக்கி சாமிக்கு இடதுபுறம் வந்து அம்பாள் வந்து திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கிறதுனால எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும். மேலும் நாகதோஷம், ராகு கேது தோஷம், காலசர்ப்ப தோஷம் போன்ற பாம்பு கிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து இந்த ஆலயத்தோட தீர்த்த கிணறு வந்து காணப்படுது. எல்லாத்தையுமே தரிசனம் பண்ணிவிட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம். ஒரு முறை இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நல்லா படிச்சுட்டு ஒரு உரிய வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுவோம், அல்லது வந்து உரிய வயது வந்து திருமணம் ஆகாமல் கஷ்டப்படுவோம், அல்லது குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுவோம். இதுக்கு எல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபம் தான். பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலம் அப்படின்னு சொல்லி பூவாலூர் தலத்தை பற்றி பார்த்தோம். அதற்கான வரலாறை இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு முறை ராய்கோமுனிவர் வந்து தன்னோட தந்தையோட அஸ்தியை வந்து காசி மற்றும் கயா தலத்தில் வந்து கரைக்கிறதுக்காக புனித யாத்திரை வந்து செல்கிறாரு. அவ்வாறு செல்லும் பொழுது பூவாலூர் தலத்துக்கு வராரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தனது தந்தையோட அஸ்தியை வந்து ஆலயத்துக்கு வெளியில் வந்து தன்னோட சீடன்ட்ட வந்து கொடுத்துட்டு ஆலயத்துக்குள்ளார சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதரை வந்து வழிபாடு செய்கிறாரு. அப்பொழுது வந்து அவர் வந்து ஆலயத்துக்குள்ளார சென்று வழிபாடு செய்துட்டு இருக்கும் பொழுது அந்த சிஷியன் வந்து
அந்த அஸ்தி பானையை வந்து திறந்து பார்க்குறான். அப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த அஸ்தி பானை முழுவதும் வந்து மலர்களாக வந்து நிறைந்து காணப்படுது. என்ன இப்படி மலராக இருக்கே என்னன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த அஸ்தியை வந்து மூடி வச்சிடுறான். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா காசி மற்றும் கயா தலத்துக்கு சென்று அந்த அஸ்தி பானையை வந்து வைத்து விட்டு அதே மாதிரி வந்து ராயக்கோமுனிவர் வந்து இறைவனை வழிபாடு செய்ய போவார். அப்பொழுது அந்த சிஷியர் வந்து அந்த பானையை திறந்து பார்க்கும் பொழுது அதில் வந்து வெறும் சாம்பல் தான் வந்து காணப்படும். நடந்ததை வந்து தனது குருநாதர் ராயக்கோமுனிவரோட வந்து அந்த சிஷியர் வந்து சொல்லுவார். உடனடியாக ராயக்கோமுனிவர் வந்து எந்த தளத்தில் வந்து தனது தந்தையோட அஸ்தி வந்து பூவாக மாறிச்சோ அங்கே மறுபடியும் போகணும்னு சொல்லிட்டு தனது சிஷியனை வந்து கூட்டிகிட்டு மறுபடியும் பூவாலூர் வந்து இங்கே இருக்கக்கூடிய திருமூலநாதரை வந்து ஆத்மார்த்தமாக வழிபாடு செய்வார். அப்பொழுது இவரோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் வந்து தன்னோட காலில் இருக்கக்கூடிய தண்டையை வந்து ஆலயத்துக்கு வெளியில் வந்து எடுத்து எறிவார். அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா கயாவில் இருக்கக்கூடிய பல்குனி நதி வந்து இந்த ஆலயத்தில் வந்து உருவாகும். உடனடியாக அந்த பல்குனி நதியிலேயே வந்து தனது தந்தையோட அஸ்தியை வந்து கரைப்பார். இந்த இடத்துல வந்து ரெட்டை விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. கயா தலத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய பல்குனி நதி வந்து பார்த்தோம் அப்படின்னா பூவாலூர் தலத்துலேயும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. அதனால தான் இந்த தலம் வந்து தென் கயா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது மூலவரோட விமானத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மூலவரோட விமானத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரதி மற்றும் மன்மதன் இருவரும் வந்து காணப்படுவாங்க. இதற்கான வரலாறை வந்து பார்க்கலாம். ஒரு முறை சிவபெருமானை மதியாது தட்சன் வந்து யாகம் நடத்துவார். அப்பொழுது தனது கணவர் வந்து அவமதிக்கப்படுறார் அப்படின்னு சொல்லி வருந்திய தாட்சாயினி தனது தந்தையிடம் சென்று நியாயம் கேட்க செல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட சொல்லும் பொழுது, நீ அங்கே சென்ற அப்படின்னா உனக்கு அவமானம் தான் அமைஞ்சு, அங்கே போக வேணான்னு சிவபெருமான் எவ்வளோ தடுப்பார். இருந்தாலும் என்னோட கணவனை வந்து ஒருவர் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா என்னால் தாங்கி கொள்ள முடியாது. அது என்னோட தந்தையே ஆனாலும் சரி, நான் இதற்கு நியாயம் கேட்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் எவ்வளோ தடுத்தும் கேட்காமல் தாட்சாயினி வந்து தனது தந்தை யாகம் நடத்தக்கூடிய பகுதிக்கு போவாங்க. அப்பொழுது வந்து தாட்சாயினி வந்து தட்சன் வந்து வெகுவாக வந்து அவமானப்படுத்திடுவார். அவமானம் தாங்க முடியாமல் தட்சன் நடத்திய அந்த யாக குண்டத்திலே வந்து தாட்சாயினி வந்து விழுந்து தன்னை வந்து மாய்த்து கொள்வாங்க. அதன் பிறகு சிவபெருமான் வந்து தனது மனைவி தாட்சாயணியோட உடலை வந்து தனது தோளில் சுமந்து ருத்ர தாண்டவம் ஆடுவாங்க. அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அன்னையோட உடல் பாகங்கள் 51 இடங்களில் வந்து சிதறி விழுந்து அதுவே சக்தி பீடங்களாக உருவாச்சு. அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து அமைதியாக ஒரு இடத்துல சென்று தியானம் செய்ய அமர்ந்துருவார். உலகமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். சிவபெருமான் வந்து கண்களை மூடி தியானம் செய்கிறதுனால உலகத்தில் வந்து எந்த ஒரு உயிர் உற்பத்தியுமே இல்லாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும். பிரம்மா வந்து தனது படைப்பு தொழிலை வந்து செய்ய முடியாமல் தவிப்பார். தேவர்கள் மற்றும் பிரம்மா அனைவரும் சேர்ந்து மகாவிஷ்ணுவோட மகனான மன்மதனிடம் சென்று, நீங்கள் தான் வந்து சிவபெருமான் வந்து அந்த தியானம் செய்கிறத வந்து கலைக்கணும், காமபானத்தை வந்து சிவபெருமான் மேலே வந்து வீசணும். அம்பாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபிறவி எடுத்து பார்வதியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. நீங்கள் தான் வந்து சிவபெருமானோட தியானத்தை வந்து மலர்கனையால் வந்து அவரை வந்து முழிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சிவபெருமான் மீது வந்து நான் வந்து மலர்கனைகளை வந்து தொடுத்தேன் அப்படின்னா என்னை வந்து அவர் பஸ்மமாக்கிடுவார், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வந்து நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க உலக நன்மைக்காக இந்த காரியத்தை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்மதன் வந்து சிவபெருமான் மேலே வந்து காமபானத்தை வீசும் பொழுது சிவபெருமான் வந்து தனது நெற்றி கண்களை திறந்து மன்மதனை வந்து எரித்து சாம்பலாக்கிடுவார். அதன் பிறகு ரதி வந்து தனது கணவனை இழந்த பிறகு இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து இறந்து போன தனது கணவர் வந்து தனது கண்களுக்கு மட்டும் காட்சி அளிக்குமாறு வரத்தை வந்து பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இரட்டை விநாயகராக இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெள்ளை விநாயகர் வந்து சுயம்புவாக தோன்றிய திருமேனியாக வந்து காணப்படுறாரு. திங்கட்கிழமை இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சேத விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடியவர்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி அறுவை சிகிச்சையின்றி சுகப்பிரசவமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அந்த நிலை வந்து ஏற்படும். ரெட்டை விநாயகர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ரெட்டை விநாயகர் சன்னதியிலிருந்து மூலவரோட விமானத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வந்துட்டுருக்கோம். கயா தலத்துக்கு இணையான தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. கயா தலத்துக்கு சென்று அங்கே வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்ற முடியவில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் தென் கயா அப்படின்னு சொல்லி சித்தர்களால் அழைக்கக்கூடிய பூவாலூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதரை வழிபாடு செய்து ஆலயத்துக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்குனி நதியில் வந்து நம்ம வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது கயா தலத்திலேயே வந்து நம்ம தர்ப்பண பூஜை செய்த பலன் வந்து கிடைக்கும். மேலும் வந்து பித்ருக்களுக்கு வந்து முக்தி வழங்கக்கூடிய முதன்மையான தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல வந்து லிங்கோத்பவ மூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. லிங்கோத்பவ மூர்த்தி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ராகு தோஷம், நாகதோஷம், கால சர்ப்பதோஷம் போன்றவையால் வந்து பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தங்கள் தோஷம் நீங்கள் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம். இந்த தலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகபெருமான் வந்து ஒரு விசேஷமான அமைப்பில் வந்து காணப்படுவார். அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கலியுகத்தில் நமக்கு அசுரர்கள் நமக்கு உள்ளே தான் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி நமது சர்க்குரு வாத்தியார் அவர்கள் அடிக்கடி வந்து சொல்லுவார். கலியுக மனிதர்களை வந்து ஆன்மீகமான பாதைக்கு வந்து செல்ல விடாமல்
6 விஷயங்கள் வந்து தடுத்து நிறுத்துது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, காமம் என்று அழைக்கக்கூடிய காம இச்சை, குரோதம் என்று அழைக்கக்கூடிய கோபம், மோகம் என்று அழைக்கக்கூடிய பந்த பாசங்கள், லோபம் என்று அழைக்கக்கூடிய பேராசை, மதம் என்று அழைக்கக்கூடிய அகங்காரம், மாச்சரியம் என்று அழைக்கக்கூடிய பொறாமை எண்ணம். இந்த 6 எண்ணங்களும் மனிதனை வந்து தெய்வீக காரியங்களில் வந்து ஈடுபட விடாமல் தடுத்து நிறுத்துது. இதோட பார்த்தோம் அப்படின்னா, சோம்பேறித்தனம் என்னும் மாபெரும் அசுரன் வந்து இந்த 6 பேரோடு சேர்ந்து மனிதனுக்கு வந்து மிகப்பெரிய தீங்கை வந்து இழைக்கக்கூடியதாக வந்து அமையுது. இந்த 7 விதமான அசுரர்களை விரட்டி அடிக்க ஒரு எளிமையான வழிபாடு வந்து பூவாலூர் தலத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வந்து வழிபாடு செய்கிறது தான். புவனத்தையே காத்தவர்களும் பூவாலூர் முருகபெருமானோட திருவடியில் வந்து சரணடைந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தலத்தில் வந்து முருகபெருமானுக்கு பின்புறம் வந்து ஸ்ரீ சப்த சத்கோண ஸ்கந்தாகினி யந்திரம் வந்து காணப்படுது. மனிதனோட மனதில் ஏற்படக்கூடிய அந்த 7 தீய விஷயங்களையும் தகர்த்தெறியும் சக்தி வாய்ந்த யந்திரமாக இந்த யந்திரம் வந்து காணப்படுது. சூரபத்மன் 1008 அண்டங்களை 108 யுகங்கள், அதாவது 27 சதுர யுகங்கள் ஆண்ட சக்தி வாய்ந்த அரக்கன். ஒரு சதுரயுகம் அப்படிங்கிறது 43,20,000 ஆண்டுகள் ஆகும். பல சூரபத்மர்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த எந்திரம் தான் இந்த சப்த சத்கோண ஸ்கந்தாகினி யந்திரம். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான தீய பழக்க வழக்கங்களும் நம்மை விட்டு நீங்கும். இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே. நமசிவாய என்கிற ஒரு சொற்களானது மனிதனுக்கு பெரியதொரு பலம். இதனுடைய தாற்பயம் பார்த்தோம் அப்படின்னா, 5 எழுத்து மந்திரங்களை நம்ம சொல்லும் பொழுதோ ஒரு காரியமும் சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு ஏதாவது உதாரணம் உண்டா அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலாயத்திற்கு போகும்பொழுதோ ஐராவணம் அப்படின்னு சொல்லக்கூடிய யானை மேலே போகிறார். போகும்பொழுதோ அவருடைய நண்பர் சேரமான் நாயனார், அந்த ராஜா என்ன பண்ணார், நண்பனை பிரிய விடாத ஒரு நிலையினை பெற்றாராம் அந்த சேரன்மான் பெருமான். சேரன்மான் நாயனார் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய குதிரையிலேயே கைலாயத்துக்கு போனார். இதுக்கு ஏதாவது உதாரணம் உண்டா அப்படின்னா, அந்த குதிரையினுடைய மேலே உட்கார்ந்துட்டு இருக்கார். அவர் வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கைலாயத்துக்கு போய் அவரை வந்து அழைக்கணும் அப்படின்னு நினைக்கலையாமா. ஒரு மனசில் என்ன நினச்சிருக்கார் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் கூட நம்ம போகலையேங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் அந்த குதிரையினுடைய காதில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தை சொல்கிறார். சொன்ன நிமிஷம் என்ன ஆறாதாமா, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சேரமானாயனார் போய் நின்றுனாராம். நின்றுன்றது அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வரவழைத்து அந்த உள்ள ஆரோகணம் பண்ணினார், அந்த ஆப்போகணம் பண்ணினார் அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரங்கள். அப்பேற்பட்ட ஒரு 5 எழுத்து மந்திரம் அப்படிங்கிறது உகந்ததான மந்திரங்களில் நம்ம க்ஷேத்திரத்தில் ஒரு மகிமை உண்டு. 5 சுவாமியினுடைய ஒரு அற்புத காட்சியாகவே சுவாமியானவர் தராரம். நம்ம ஊர் பூவாலூர் அப்படிங்கிற ஒரு திவ்யமான க்ஷேத்திரம். இந்த ஊரில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயங்களும் ஒரு பொக்கிஷமாக கொண்டாடின்னு இருக்கும். முதல்ல பார்க்கணும் அப்படின்னா, நமது விநாயகர் பெருமான் வெள்ளி வாரண விநாயகர்னு பேர். அந்த விநாயகர் பெருமான் எப்படி இருப்பார் அப்படின்னா, ஒரு மோதகம், ஒரு குழக்கட்டை சைஸில் இருப்பார். என்ன காரணம் அப்படின்னா, அர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம். அர்க்கம்னா வெள்ளை புஷ்பத்தில் இருக்கும். அந்த வெள்ளை கல்லால் ஆன பிள்ளையார் விநாயகர் பெருமான் நம்ம ஊரில். அதை விட மகிமை நம்ம முருகப்பெருமானுடைய அம்சங்கள். இந்த ஊரில் முருகப்பெருமான் அருணகிரிநாதர் பாடல் பாடும்பொழுதோ நீரிடா தமிழ்நாடினை பாதுகாத்தருளாயின்னு பாடுறார். அந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணி நம்ம ஆலயத்தில் எல்லாத்தையும் உலகம் முழுக்க நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு அருணகிரிநாதருடைய வாக்கு. அந்த வாக்கிற்கிணங்க நம்ம ஆலயத்தில் எந்ததொரு மனிதர்கள் நாம் தரிசனம் செய்யும் பொழுது அந்த மனிதனை எப்படி சுவாமி வரவழைச்சுக்கிறார், அவர் போற்றுறார் அப்படின்னா, நாடு போற்றிய பூவாலூர் பெருமானேன்னு பாடுறார். நம்மளை உலகம் முழுக்க அந்த பிரகாசத்தை தருவாரமாக சுவாமி திருமூலநாதர். அப்பேற்பட்ட திவ்யமான க்ஷேத்திரம் நம்ம பூவாலூர் அப்படிங்கிற திவ்ய க்ஷேத்திரத்தில் முருகப்பெருமானுடைய ரகசியங்களில் 6 சக்கரம். அந்த 6 சக்கரமும் பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமானுடைய பின்புறத்தில் எம்பெருமானுடைய 6 எழுத்து மந்திரமும் அந்த 6 அக்ஷரங்களும் அடங்கினது ஒரு சக்கரங்களாக, சிதம்பர ரகசியங்களாக சொல்கிறது. அப்பேற்பட்ட திவ்யமான சக்கரத்தோடு அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அதே போல் நமது ஆலயத்தினில்
ஜேஷ்டாதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு. அந்த அம்பாள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் விஷஸ்த மணிநாயகோ அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் கலி பத்னியாக இருக்காளமா ஜேஷ்டாதேவி. என்ன காரணத்திற்காக அம்பாளுடைய அவதாரங்கள் அப்படின்னா, விஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்புறமும் மணின்னு இருக்கக்கூடிய அந்த வடபுறத்தில் இருக்கக்கூடிய தேவதை என்ன பண்ணுவாலாமா, நமக்கு நல்லது மட்டும் நினச்சிட்டே இருப்பாலாமா விஷன். அந்த மணிங்கிறது என்ன பண்ணுவா அப்படின்னா கெட்டதெல்லாம் அழிச்சுட்டே இருப்பாலாம். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னா நல்ல நித்ரத்துவம், நல்ல தூக்கத்தை கொடுப்பாலாமா, நிம்மதியான தூக்கம், படுத்த உடனே தூக்கத்தை கொடுக்கக்கூடிய அன்னை பராசக்தி இந்த கலியுகத்தில் கலி பத்னியாக இருந்துருக்கா ஜேஷ்டாதேவி. அதனுடைய அம்சங்களாக நமது சுவாமி குங்கும சௌந்தரி சமேத திருமூலநாத பெருமான் இங்கே எப்படி இருக்கார் அப்படின்னா கல்யாண கோலகாட்சியாக தராராமா. ஏன் இந்த கல்யாண கோலகாட்சி தரணுமா அப்படின்னா, ரதிதேவி என்ன பண்ணுவாலாமா, இங்கே உட்கார்ந்துட்டு அழுதுன்னு இருக்கா. அந்த ரதிதேவியை பதியினை பெறுவதற்காக அந்த ஞானத்தை கொடுத்தாராமா. ஞானத்தை கொடுக்கும்பொழுது சுவாமி அம்பாலும் சேர்ந்த மாதிரி கல்யாண கோலகாட்சியாக கொடுக்கும்பொழுது நம்ம ஆலயத்தில் மட்டும்தான் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை மேலங்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான ஒரு மகிமை வாய்ந்த நமது ஆலயம். அதுக்காக தான் நம்ம அம்பாள் சுவாமியினுடைய ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாய விரிச்ச மாதிரியே ஒரு அம்சங்களாக இருக்கும். அப்பேற்பட்ட திவ்யமான க்ஷேத்திரம். அம்பாள் திருநாமம் குங்கும சௌந்தரின்னு பேர். குங்குமம் அப்படின்னாலே மங்களம். எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் மங்களத்தை மட்டும் தரதுக்காக வந்தவர் அன்னை பராசக்தி குங்கும சௌந்தரி அப்படின்னு இந்த கலியுகத்திலே எம்பெருமானானவர் திருமூலநாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய நாமம். நம்ம வாத்தியார் என்ன பண்ணினார் அப்படின்னா முதல்ல நம்ம ஆலயத்தில் வரும்பொழுதோ காலம்பரை 6 மணிக்கு வந்தாராமா. வாத்தியார் வரும்பொழுது என்ன பண்ணினார் அப்படின்னா கோவில் முழுக்க அவ்வளோ பராமரிப்பு, அவ்வளோ ஒழுவாரப்படி பண்ணி ஆலயம் முழுக்க தூபங்கள் இட்டுண்டே இருந்தாராம். அந்த சமயங்களில் என்ன பண்ணினார் அப்படின்னா ஒரு 6 மணி இருக்கும் மாலை. அந்த சமயங்களில் சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா அந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுதோ ஒரு திருஷ்டியை கொடுத்தாராம வாத்தியாருக்கு. எந்த ஒரு ஊர்லேயும் இல்லாத ஒரு மகிமை பார்த்துருக்கோம் அப்படின்னா, நதி கரையில் அந்த கிணறுங்கிறது இருக்கவே இருக்காது இல்லையா. ஓடுற நதியில் எந்த ஊர்லேயும் அந்த கிணறுங்கிறது இருக்காது. ஆனால் நம்ம வாக்கியால் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யமான தட்சிண கயான்னு சொல்கிறது நம்ம ஆலயத்தில். அந்த ஆலயத்தில் அந்த நதியானது பாயும் பொழுது அந்த இடத்துல வாத்தியார் என்ன பண்ணினார், ஒரு மகிமை திருஷ்டியாக சொல்லி 7 கிணறு இருக்குது இங்கே அப்படின்னு சொன்னார். அந்த காலங்கள்லே சொல்லும் பொழுதோ அந்த இடத்த பராமரிக்கும் பொழுதோ சுத்தம் செய்யும் பொழுது அந்த இடத்த பார்த்தோம்னா அந்த கிணத்தினுடைய ஆதார சக்தி எப்படி இருக்குமாமா கருங்கல்லே இருக்கு. அந்த சூரியனையும் சந்திரனையும் அந்த கருங்கல்ல பிம்பமாக வச்சுட்டு இருக்கு. இந்த ஆர்கானிக்ஸ் இந்த இதில் பார்த்தோம், அந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுதோ அந்த கல்லை சூரியகாந்த கல் சந்திரகாந்த கல்லுங்கிற அப்பேற்பட்ட அந்த வாக்கியா நடுவில் அந்த கிணறானது வீட்டில் இருக்கின்றதாம். அப்பேற்பட்ட இந்த க்ஷேத்திரத்தில் வாத்தியார் வரும்பொழுதோ சுவாமியே நடந்து வந்திருக்கார் அப்படின்னு ஓலச்சொல்லி எடுத்து காமிக்கும் பொழுது அந்த சமயங்களில் ஸ்ரீருத்ரன் அப்படிங்கிற இந்த கலியுகத்தில் சித்த புருஷலாக இருந்து தான் அனுகிரகம் பண்ணுறார். நம்மளால் கவனிச்சு சொன்ன தெரியும். இந்த எத்தனை நூல்கள் இருந்தாலும் அதனுடைய ஆதாரம் எதில் இருக்குது, அத்தாரிட்டி எதில் இருக்குன்னா திருமூலருடைய அந்த சித்தத்தில் இருக்குது. திருமூலருடைய திருமந்திரங்களை நிறையா பொக்கிஷமாக அதுலேருந்து எடுத்து சில விஞ்ஞானங்கள் ரீதியாகவும் அந்த காரணங்கள் ரீதியாகவும் அதுலேருந்து நிறைய எடுத்துகிட்டு இருக்கும். இந்த கலியுகத்தில் சித்த புருஷனானது அனுகிரகம் பண்ணுற அப்படின்னு அவதாரம் பண்ணமான ஒரு திவ்யமான க்ஷேத்திரம். அந்த நதி கரையில் அந்த கிணறானது உற்பத்தியாகி ஒவ்வொரு நாள்லையும் 6லேருந்து 7 மணி அளவில் சித்தர்கள்லாம் அந்த ஆலயத்தில் அந்த கிணத்துல வழிபாடுகள் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறது சாஸ்திரம். அந்த சித்தர்களுடைய வழிபாடுகளில் இந்த நாள் இந்த ருத்ர சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்யமான சுவாமி என்ன பண்ணுவாராமா, எப்பொழுதும் நிஷ்டையிலே இருந்துருப்பார். அந்த நிஷ்டை என்ன பண்ணுமாமா, ஒரு மனிதனானவன் ஒரு பிறக்கக்கூடிய தருணத்திலேருந்து 6 சக்கரத்திலேருந்து ஒரு மனிதனானவன் பிறந்துட்டே இருப்பான். ஷடாதாரம் அப்படின்னு பேர். அந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா இந்த சமயங்கள்லாம் மனிதனானவன் நகர்ந்துட்டே இருக்கும் பொழுதோ ஒரு திவ்யமான ஒரு பொக்கிஷம் வரும். அதுக்கு அந்த பிரம்மரந்திரம்னு பேர். அந்த பிரம்மரந்திரம் இந்த கலியுகத்தில் எப்படி சொல்கிறது அப்படின்னா தர்மங்கள் செஞ்சுட்டே இருக்கணுங்கிறது. தர்மாத்து சுகம் பிராப்தா, சுகத்தினால நமக்கு என்ன உண்டு அப்படின்னா ஞானங்கள் பிறக்குமா, ஞான பிராப்தி.
ஞானத்துல என்ன வரும் அப்படின்னா மோக்ஷ கதி ஆகுமாமா. பரோ மோக்ஷ கதி சியாது அப்படின்னு சொல்றது. இந்த கலியுகத்துல தர்மங்கள் நிறைந்த கிராமங்கள்ல நம்ம ஆலயத்துல பூவாலூர் அப்படின்னு ஒரு திவ்யமான பெயர். கவிக்குவி முனிவர் அப்படிங்கிற முனிவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, அவ அப்பா அம்மாவுடைய அஸ்தியை எடுத்துன்னு போறார். இங்கே இருந்து காசிக்கு எடுத்துன்னு போறார். ஏதோ ஒரு சமயங்கள்ல வரும்பொழுது சந்தியா காலங்கள் வருது. அந்த சந்தியா காலங்கள்ல நமது அந்த படிக்கட்டுல அந்த அஸ்தியை வச்சுட்டு சந்தியாதனம் பண்றார். அந்த அஸ்தி அந்த எலும்பு என்ன ஆகுதாமா, பூவா மாறிப்படுத்தாம. அந்த எலும்பு பூவா மாறின உடனே சுவாமி அசரீதியா சொல்லி, இந்த ஊர் பூவாலியூர் அப்படின்னு திவ்யமான க்ஷேத்திரங்கள் பிரசித்தமானது. உன்னுடைய அப்பா அம்மாவுடைய அஸ்தி கவிக்குவி முனிவருடைய அஸ்தியை இங்கேயே கரைச்சோட நான் புஷ்பமா ஏத்துன்றேன் அப்படிங்கிறாராம். அதனால தான் நம்ம ஆலயத்துல தட்சிண கயா, அவர் காசி கயால போய் தர்ப்பணங்கள் பண்றதுக்காக போறார். இதே இடமா நான் கயாவை வச்சுன்றேன் அப்படின்னுட்டு சுவாமியுடைய அசரீதிகளாக நமது ஆலயத்தில தட்சிண கயா பல்குனி நதிகளாக திகழ்ந்து கொண்டு அதே இடங்களிலே ஸ்ரீருத்ர சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய கலியுகத்திலே சித்த புருஷர்களார்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரம் நமது ஆலயம் பூவாலூர் என்றது சொல்லக்கூடிய திவ்யமான க்ஷேத்திரம். எல்லாரும் வந்திருந்து இந்த எம்பெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுதோ இந்த பொக்கிஷங்கள் நிறைந்ததொரு கிராமம். புஷ்பங்கள் எவ்வாறு அந்த அந்த மனசுகளுடைய சேருகிறதோ அதே வாசனையோடு நமது வாழ்க்கையினை இன்புற்று வாழக்கூடிய ஒரு பொக்கிஷம். அனைவரும் வந்திருந்து எம்பெருமான் குங்கும சௌந்தரிய உடனவர் திருமூலநாத பெருமானுடைய திருவருணை பெருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதை பற்றி நம்ம சத்குரு வெங்கட்ராம சித்தர் தமிழில் அகஸ்திய விஜயம் இதே ஊரில் தங்கி இந்த பூவாரோட டெவலப் பண்ணி அதே இந்த ஊரில் 3 முறை வந்திருக்கார் வாத்தியார். வாத்தியாருங்கிறதும் நம்ம வெங்கட்ராம திருவண்ணாமலையில். அவருக்கு இந்த பூலோகத்தில் வெங்கட்ராமன்கிற பேர். ஆதிமூல அகஸ்தியர். எங்கள் வாத்தியார் சொல்லுவார், கங்கையினுடைய மணலை எண்ணி இத்தனை லட்சத்தின கோடி சொல்லணும், அகஸ்தியருடைய அவதாரத்தை யாராலையும் சொல்ல முடியாது. பலவிதமான பெயர்களை தாங்கி அப்படி வந்தவர் தான் இப்பொழுது இந்த புலகத்தில் ராமனுடைய அடுத்த அவதாரமாக வெங்கடராமன் அப்படின்னு வந்து எல்லோருக்கும் இந்த தமிழ்நாட்டிலும் இல்லை எல்லா ஊர்லேயும் உழவார திருப்பணி, பிரதோஷங்கள், சர்வேஸ்வர பூஜை, ஒவ்வொரு ஆலயத்திலும் சண்டிகேஸ்வரி பூஜை, சண்டிகேஸ்வர பூஜை, பைரவ பூஜை இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தது விளக்கமாகவும் அகஸ்திய விஜயபுர புஸ்தகத்தில் எல்லாருக்கும் தமிழ் நடைமுறையில் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன ஒரு காரியத்தை நினச்சி சில சந்தோஷத்தில் இருப்பீங்க, கவலையில் இருப்பீங்க. இந்த புக்கை நீங்கள் ஒரு பக்கத்தை பிரிச்சிங்கன்னா உங்களுடைய என்ன தேவையோ அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கிற புக். இது மந்திரம் இல்லை, மயம் இல்லை. மறுநாள் நீங்கள் அதே பக்கத்தை தேடினால் அநேகமாக இருக்காது. அப்பேற்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி ஒரு ஊர்வல வாசத்தில் கொஞ்சம் இருக்கிறதுக்கான பாக்கியங்கள் கிடைச்சது. அவருடைய திருக்கரங்களால் இவனுக்கு சின்ன வயசுலேயே கடுக்கன் கொடுத்தார். எங்கள் வாத்தியார் அவ்வளோ சுகம் யாரும் கொடுக்க மாட்டார். ஒரு குருவுடைய தீட்சை படணும், ஸ்பரிசம் படணும், பார்வைப்படணும்னா அது பிராரப்த கர்மா இருந்தால் தான் நடக்கும். குருவே சர்வலோகானான்னு சொல்கிற மாதிரி குரு இல்லாத எதுவுமே பூர்த்தியாகாது. குரு இல்லாத வித்தை குரு இல்லை, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. குரு இல்லாத வாழ்க்கை உருட்டு வாழ்க்கை. அதனால் குரு இல்லாத எந்த காரியத்தையும் இறைவனே ஒத்துக்க மாட்டான். உன்னுடைய குரு யார்? அதனால் ஆரம்பிக்கும் போதே இவா சொல்லுவாள், குரு பிரம்மா குரு விஷ்ணு தான் ஆரம்பிப்பான். அதனால் குரு பிரம்மாவாகவும் இருக்கான், விஷ்ணுவாகவும் இருக்கான். அதை வந்து விளக்கமாக சொல்கிறத இன்றைக்கி எளிமையான இந்த புலோகத்தில் அகஸ்திய விஜயன்னு ஆரம்பித்ததான் இன்றைக்கி எல்லா ஆலயங்களிலும் விஷ்ணுபதி புண்ணிய காலம், பிரதோஷம், சண்டிகேஸ்வரர், சரபேஸ்வரர் பூஜையெல்லாம் கண்டிப்பாக நடைபெறணும். எதிர்காலங்கள் வந்து ரொம்ப சவாலான காலம். என்ன குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் நம்ம வாராகியை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருக்காரு. அதுவும் இந்த சண்முகருக்கு பின்னாடி ஒரு சக்கரத்தை தரிசனம் பண்ணாலே பல கோடி ஜென்மத்தில் எங்கேயோ தொத்தி இருக்கிற கர்மாத்தை கழியும். இந்த சண்முக சக்கரத்தை வழிபட்ட அபிஷேகங்கள்லாம் பண்ணால் அவ்வளோ சக்தி. இன்றைக்கி அதுவும் வளர்பிறை ஸ்திரவாரம் சனிக்கிழமை அஷ்டமி பூஜை எல்லாரும் செய்வா. மூதேவின்னு சொல்லுவா, தப்பு. லக்ஷ்மிக்கு அக்கா மூத்த தேவியை குறிப்பாக குறுக்கி மூதேவின்னு சொல்றா. அந்த ஜேஷ்டாதேவி இல்லைனால் நமக்கு வர செல்வம் நின்று செல்லாது, நல்ல விலைக்கு செய்யாது. குடுகுடுன்னு வருவார், குடுகுடு போய். இப்போ செல்வமும் முக்கியம். என்ன இந்த வார்த்தையில் சொல்லுவா ஒரு வார்த்தை, மூதேவி தப்பு. இந்த ஜேஷ்டாதேவி இல்லைன்னா நல்ல ஆனந்தமான உறக்கம் கிடைக்காது. அப்படி இங்கே வரத்துக்கு வந்து சொல்வாளே, ஒருத்தரை மீட் பண்ணணும் சரி, ஒரு தளத்தில் மெதிக்கணும் சரி,
அதெல்லாம் பூர்வ ஜென்ம பிராரப்த கர்மா இருக்கணும். அது ஜென்மத்தில் இருந்துக்கணும். இப்போ சஞ்சித பிராரப்த ஆகாமின்னு 3 கர்மா இருக்குது. இந்த 3 கர்மாவையும் நம்ம இதிலே போகும்போது நமக்கு என்ன நம்ம நினைக்கிறோம். சாமி ஒன்று கேட்டால் 10 கொடுப்பார், பார்த்து வாங்கிடணும். கொடுக்கறது ஒன்றும் பெருசு கிடையாது. பொருள்னு சொல்லக்கூடாது. சௌக்கியத்தை கொடுத்துன்னு தான் இருக்காரு. அதனால் இந்த மாதிரி சொல்லுவோம் 4 பேருக்கு. ஜேஷ்டாதேவியை வந்து அந்த காலத்தில் நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸ் இல்லை. இப்போ எல்லாருமே வர்றாங்க. ஆமாம், ஜேஷ்டாதேவியே ஒரு படிச்சிருந்த லட்சணமாக இருக்கா. மூஞ்சி சொல்லுவாளே அப்படியெல்லாம் இல்லை, நல்லாவே இருக்கா. மகாலட்சுமி மாதிரி இருக்கா. காவேரி நதிக்கரையில் கங்கா ஆரத்தி பண்ணப்போ முதல் 28th சர்க்கிள் 28 சதுர்யுகம் முடிஞ்சு இந்த வைவஸ்வத மண்டல முதல் டைம் கங்கா ஆரத்திங்கிற இங்கே நதி தேவதையை பூஜை பண்ணுற நாள் இன்றைக்கி தான். இன்றைக்கி ஆரம்பிப்போம். நீங்கள்லாம் தொடர்ந்து பண்ணணும். அவ்வளோதான். இது பார்க்குறது வந்து ஏன் பார்க்குறோம், இவ்வளோது நாள் இவ்வளோது லட்சம் வருஷத்தை விட்டோம் இல்லையோ, அந்த புண்ணியத்தை அப்படியே மொத்தமாக எல்லோரும் கொடுத்துருவாங்க. ஆமாம், புண்ணியம் தினம் உண்டு. பல லட்சம் கோடி சித்தர்கள் மகான்கள் வழிபட வேண்டிய அவள் வழிபட்டு விட்டுட்டு போகிற புண்ணியத்தை யாரும் புண்ணியத்தை எடுத்துன்னு மேலே போக முடியாது. கீழே வந்தவாளுக்கு இப்போ அந்த கிஃப்டாக கொடுத்துட்டு போகணும். அவள் அலையிறா, எவன் வரான்னு. இன்னைக்கு நீங்கள்லாம் வந்துட்டீங்க. ஹரஹர நம பார்வதி பதே. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சார். அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். மேலும் இப்போ வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகபெருமானோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். நமது கையால் அரைத்த சந்தனத்தோடு 7 வித வாசனை திரவியங்களான ஜவ்வாது, கஸ்தூரி, கோரோசனை, பச்சை கற்பூரம், புனுகு, குங்குமப்பூ மற்றும் பன்னீர் ஆகியவற்றை கலந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானோட சக்கரத்துக்கு வந்து சாற்றி 7 விதமான புஷ்பங்களை வள்ளி, தேவானை மற்றும் முருகபெருமானுக்கு வந்து அர்ப்பணித்து வருவதால் நம்முள் இருக்கும் 7 விதமான அசுர படைகளை வென்று தெய்வீகத்தில் வந்து முன்னேற்றம் காணலாம் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா மகாலட்சுமி அன்னை மற்றும் ஜேஷ்டா தேவி இருவரும் வந்து அருகருகே வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவிக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் வந்து செய்யப்பட்டது. இந்த தளத்தில் வந்து மகாலட்சுமி அன்னை மற்றும் ஜேஷ்டா தேவி இருவருக்கும் இடையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாகம் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். மகாலட்சுமி அன்னைக்கு அருகில் வந்து இந்த மாதிரி நாகர்கள் வந்து காணப்படுறாங்க அப்படின்னா இது வந்து சக்தி வாய்ந்த ராகு கேது தோஷம் நிவர்த்தி தலமாகும். மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நாகதோஷம் மற்றும் ராகு கேது தோஷங்கள்லாம் நீங்கும். ஒரு சமயம் வாசுகி நாகத்தோடு சேர்ந்து பல நாக கூட்டங்கள் தட்சிண கன்னடா தேசத்தில் இருக்கக்கூடிய குக்கே என்னும் இடத்திற்கு சென்று தற்காப்பிற்காக ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியோட திருவடியில் வந்து சரண் புகுந்துருக்கிறாங்க. அதே சமயத்தில் காவேரி கரையோரம் வாழும் பல புண்ணிய நாகங்கள் அனைவரும் தங்களது குலத்தை வந்து சேர்ந்தவர்களை வந்து எந்த ஆபத்தும் நேரிடாமல் காக்க வேணும் அப்படின்னு சொல்லி பூவாலூர் தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான்கிட்ட வந்து சரணடைகிறாங்க. அவர்களோட வேண்டுதலுக்கு இணங்கி முருகபெருமான் குக்கே பூமியில் இருந்த நாகக்கூட்டங்களை வந்து காத்து அருள் புரிஞ்சாரு. இதனால் மனம் மகிழ்ந்த காவிரி வாழ் நாகக்கூட்டங்கள் எங்களது இனத்தை காத்த உங்களை எவர் ஒருவர் பூவாலூர் தலத்துக்கு வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நாகதோஷம், கால சர்ப்பதோஷம், ராகு கேது தோஷம் மற்றும் அனைத்து விதமான சர்ப்பதோஷங்களையும் வந்து நீக்குவோம் அப்படின்னு சொல்லி முருகபெருமானிடமே வந்து நாக இனங்கள் வந்து உறுதியளித்த சக்தி வாய்ந்த தலமாக காணப்படுது. முருகபெருமான்கிட்டே நாக இனங்கள் வந்து உங்களை வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களை நாங்கள் யாரும் வந்து எந்த தோஷத்தையும் உண்டு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி உரைத்த தலம் அப்படிங்கிறதுனால ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய ராகு கேது தோஷம் நீங்கவும், கால சர்ப்ப தோஷம் நீங்கவும், நாகதோஷம் நீங்கவும் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நாகதோஷம், ராகு கேது தோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் பூவாலூர் தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து நாகலிங்க புஷ்பம் சாற்றி நீல புடலங்காய் வகை உணவுகளை வந்து அன்னதானமாக வந்து அளித்து வருவதால் எவ்வளவு கொடிய ராகு கேது தோஷம், நாகதோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈசசித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மகாலட்சுமி அன்னை வழங்கக்கூடிய அந்த செல்வத்தை வந்து நிலையாக நமது கரங்கள்லேயே வந்து சேமிப்பாக பெருக்கிறதுக்கு வந்து ஜேஷ்டா தேவி அன்னை வந்து பெரிதும் வந்து உதவுவாங்க. அதே மாதிரி வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் வந்து அமையறதுக்காக ஜேஷ்டா தேவி அன்னை வந்து வழிபாடு செய்யலாம். சுறுசுறுப்பாக வந்து நாம் வந்து பணி செய்கிறதுக்காகவும் ஜேஷ்டா தேவி அன்னை வந்து வழிபாடு செய்யலாம். குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இரவு நேர பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள், அதாவது வந்து கார் ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர்கள், பேருந்து ஓட்டுநர்கள், ரயில் ஓட்டுநர்கள், விமான ஓட்டுநர்கள் அனைவரும்
பூவாலூர் தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது இரவு நேரத்தில் வந்து தூங்காமல் வாகனத்தை இயக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய அன்னை வந்து வழங்குவாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமியில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை ஒருவர் வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வாழ்வியல் ஏற்படக்கூடிய பண பற்றாக்குறை அனைத்தும் நீங்கும். கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட நண்பர்களும் இந்த ஜேஷ்டா தேவி அன்னையை வந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி வளர்பிறை அஷ்டமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி நாளில் வந்து வழிபாடு செய்யலாம். சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து வியாபாரம் செய்கிறோம், ஆனால் வந்து உரிய லாபம் கிடைக்கல, எவ்வளோ பணம் வந்தாலும் எங்கள் கையிலேயே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புவாங்க. காசு வருது, ஆனால் வந்த வழியே தெரியாமல் போயிடுது, எங்கள் கையிலேயே பணம் தங்க மாட்டேங்குதுன்னு புலம்புவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க கஜலட்சுமி அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த ஜேஷ்டாதேவி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது பணம் வந்து நம் கையிலேயே வந்து தங்கி சேமிப்பாக மாறக்கூடிய அந்த அமைப்பு வந்து நமக்கு வந்து சித்திக்கும். அடுத்ததாக அனைத்து பெண்களுக்கும் வந்து காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பூர்வ ஜென்ம வினைகளின் தொகுப்பாக நல்லது மற்றும் மன கஷ்டம், பண கஷ்டம், நோய் போன்றவற்றை அனுபவிச்சிட்டு இருக்கான். இதற்கான காரணிகளை வந்து சாதாரண மனிதனான நாம் வந்து கண்டுபிடிக்கிறது மிக மிக கடினம். இதற்கு வந்து சர்க்குருவோட வழிகாட்டுதல் வந்து மிகவும் அவசியமாக தேவைப்படுது. பொதுவாக இந்த உலகத்தில் சித்தர்கள் மனிதர்கள் மேல் கருணை கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த பலவிதமான பூஜை முறைகளை வந்து அளிச்சிருக்காங்க. அந்த வகையில் தான் வந்து சண்டிகேஸ்வரி அன்னையை பூஜை செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகள். இந்த தளத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நரசிம்மருக்கு நேர் எதிரில் சண்டிகேஸ்வரி அன்னை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி நரசிம்மரும் சண்டிகேஸ்வரி அன்னையும் நேர் எதிரில் காணப்படும் தலங்களில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். ஆபத்தில் வந்து உடனடியாக உதவக்கூடிய அன்னையாக இந்த சண்டிகேஸ்வரி அன்னை வந்து காணப்படுறாங்க. அது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளை பெற்று வைத்திருக்கக்கூடியவர்கள் தங்களோட குழந்தைகளை வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கி படிக்க வைக்கும் பொழுது சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து தினமும் வழிபாடு செய்யும் பொழுது அந்த பெண் குழந்தைகளுக்கு வந்து சண்டிகேஸ்வரி அணி பாதுகாவலராக இருந்து அந்த படிப்பு முடிந்து வருவரை அவங்களுக்கு வந்து காவலாக இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து சண்டிகேஸ்வரி அணியை வந்து மனதால் நினைத்தாலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நிமிஷத்துலேயே வந்து அந்த பிரச்சனையிலேருந்து சண்டிகேஸ்வரி அணி வந்து நம்மளை வந்து விடுவிப்பாங்க. நம்ம ஆலயத்துக்கு சொல்லுவோம், இந்த மாதிரி பிரகாரத்தை வலம் வருவோம். அம்பாள் சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு சன்னதி இருக்கும், ஆனால் அதை வந்து கடந்து சென்றுருவோம். அந்த சன்னதியில் அருள் பாலிக்கிறவங்க தான் சண்டிகேஸ்வரி அன்னை. இந்த அன்னையை வந்து நம்ம வந்து தவறாமல் வந்து வழிபாடு செய்யணும். ஆனாலும் சரி பெண்ணானும் சரி சண்டிகேஸ்வரி அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது அதாவது அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து நம்மை வந்து காத்து அருள் புரிவாங்க. அது குறிப்பாக பெண்களுக்கு வந்து அரணாக வந்து இருப்பாங்க. டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொருவரும் சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து தவறாமல் வழிபாடு செய்ய வேண்டும். எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அந்த அசம்பாவித சம்பவங்களிலிருந்து நம்மை காத்துக்கொள்றதுக்காக சண்டிகேஸ்வரி அன்னையோட சன்னதிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரி அன்னைக்கு வந்து 7 முகங்களுக்கு குறையாமல் நமது கையால் வந்து புஷ்பத்தை வந்து கட்டி அங்கே வந்து பூரட்டாதி நட்சத்திர நாள் அல்லது தினசரி வந்து வரக்கூடிய குருகோரை நேரத்தில் வந்து சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளிலிருந்து சண்டிகேஸ்வரி அன்னை வந்து நம்மை வந்து காப்பாங்க அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிசியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் அவர்களோட நல்ல வாழ்க்கையை எண்ணி சதா சர்வகாலமும் பயந்து நடுங்கி கொண்டிருப்பவர்கள் சண்டிகேஸ்வரி அன்னையை வந்து தினமும் வந்து குருகோரை நேரத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவர்கள் பெற்று வைத்திருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வந்து நல்லபடியான வாழ்க்கையை வந்து அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. அடுத்ததாக பூவாலூர் தலத்தில் வந்து ரெட்டை விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாருன்னு பார்த்தோம். இந்த ரெட்டை விநாயகரை வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது வந்து நம்ம அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பூவாலூர் தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வந்து துருவ கணபதி விரதம் வந்து இருக்கக்கூடிய முறைகள் வந்து ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதை வந்து பார்க்கலாம். பூவாலூர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்வேத ஸ்ரம்ப இரட்டை கணபதி மூர்த்திகளை தரிசனம் செய்து அவங்களுக்கு வந்து அருகம்புல் சாற்றி விநாயக பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான மோதகத்தை செய்து அந்த மோதகத்தையும் சாற்றி அந்த மோதகத்தை வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து தானம் அளித்து வரும் பொழுது எவ்வளோ கொடிய பித்துரு தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். இந்த தளத்தில் ஓடக்கூடிய பல்குனி நதி வந்து பித்துரு தோஷங்களை நீக்கக்கூடியதும் கயா தளத்தில் இருக்கக்கூடிய அந்த நதிக்கு இணையாக வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்துரு தோஷம் மற்றும் பித்துரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் சதுர்த்தி அன்னைக்கு இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இரட்டை விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாற்றி மோதகம் படைத்து அதை வந்து ஏழைகளுக்கு வந்து தானம் செய்து வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை விநாயகருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அருகம்புல் சாற்றி மோதகம் வந்து படைத்து அதை ஏழை எளிய குழந்தைகளுக்கு வந்து தானம் அளித்து வரும் பொழுது மிக விரைவிலேயே வந்து நமது இல்லத்திலே வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது.
ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துலலாம் பாருங்கள் மீன் சின்னங்கள் வந்து காணப்படுது. இந்த மாதிரி மீன் சின்னங்கள் காணப்பட்டது அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் வந்து திருப்பணிகள்லாம் நடைபெற்றிருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பு. இந்த இடத்துலலாம் பாருங்கள் ரொம்ப அழகான முறையில் வியாக்கரபாதர் அந்த முனிவரோட அந்த ஓவியங்கள்லாம் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நாகங்களை வந்து அடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாகதோஷம் மற்றும் காலசர்ப தோஷங்கள்லாம் வந்து பிடித்து நம்மளை வந்து பாடாப்படுத்தி எடுத்துரும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்களும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா தூண்கள் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்து காணப்படுது. வள்ளி தேவசேனா சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தூணில் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமானோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களுமே வந்து இந்த தூணில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. சிவபெருமான், அம்பாள், முருகன், விநாயகர் ஆகியோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மூலையினையுமே வந்து அருள் பாலிப்பாங்க. மேலும் வந்து இந்த தூணில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷ நாயகர் வந்து அருள் பாலிப்பாங்க. விநாயகர் இங்கே இருக்கார். விநாயகருக்கு அந்த புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரதோஷ நாயகர் வந்து அருள் பாலிப்பாங்க. இந்த தளத்தில் வந்து இந்த தூணுக்கு அருகில் வந்து மாலை வேளையில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது தினமும் வந்து பிரதோஷ பூஜை செய்த பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து இந்த தூண் வந்து நித்திய பிரதோஷ தூண் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. தூண்களில் இருக்கக்கூடிய இந்த சிற்பங்கள்லாம் தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த பிரதோஷ நாயகருக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா தில்லைக்காளியோட அந்த சிற்பம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த புலிக்கால் முனிவர், வியாக்கரபாதர் இவங்களோட அந்த சிலையெல்லாம் வந்து காணப்படுது. இந்த இடத்துல நடராஜர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். நடராஜர் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். அடுத்ததாக நவகிரகங்கள் வந்து அருள் பாலிப்பாங்க. நவகிரகங்கள் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சர்வ தோஷங்களும் நம்மை விட்டு நீங்கும். நவகிரகங்களை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். நவகிரகங்களை வழிபாடு செய்துட்டு நவகிரகங்கள் வந்து வளம் வரும். இந்த தளத்தில் நவகிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் மட்டும் தனது 2 மனைவியர்களோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. கிணறு, போர்வெல், ஆழ்கிணறு போன்றவற்றிலிருந்து குடிக்கும் தண்ணீரை வந்து பெறும்பொழுது பலருக்கு வந்து அதில் வந்து துர்நாற்றம் ஏற்படும். மேற்கொண்டு என்ன செய்கிறதுனே தெரியாமல் வந்து குழப்பத்தில் வந்து இருப்பாங்க. இவ்வாறு வந்து தண்ணீர் தோஷங்களால் வருந்துவோர் வந்து பூவாலூர் திருத்தலத்துக்கு வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் மற்றும் குங்கும சௌந்தரியனியை வழிபாடு செய்து தயிர் சாதம் மற்றும் நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து சாமி அம்பாளுக்கு வந்து படைத்து அதை வந்து தானமாக அளித்து வரும் பொழுது நல்ல பலன்களை பெறுவாங்க அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அடுத்ததாக அம்பாள் சன்னதிக்கு சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய குங்கும சௌந்தரிய அணியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். பொதுவாக சிவபெருமானுக்கு நேர் எதிரில் நந்தி இருக்கிறத வந்து பார்த்துருப்போம். சில ஆலயங்களில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதிக்கு எதிராக வந்து நந்தி இருக்கிறதையும் வந்து பார்த்துருப்போம். அதற்கான ஆன்மீக பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அம்பாள் மகிஷாசுரனை வந்து வதம் செய்ய போர் புரிந்த போது நந்தி தேவர் அம்பாளுக்கு வந்து துணையாக நின்று போரிட்டதாக வந்து புராணங்கள் வந்து சொல்லுது. அம்பாளுக்கு வந்து எதிராக நந்தி இருக்கும் இடங்களில் வந்து அந்த தேவி வந்து மிகவும் வந்து சக்தி வாய்ந்தவளாகவும் தீய சக்திகளையும் வந்து அழிக்கக்கூடிய அன்னையாக வந்து காணப்படுவாங்க. அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய நந்தியிடம் வந்து நமது கோரிக்கைகள், அதாவது வந்து நியாயமான கோரிக்கைகளை வந்து சொல்லும் பொழுது உடனடியாக அந்த கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேறும். தோஷங்கள் நீங்கவும் அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய நந்திகிட்ட வந்து நம்ம வந்து சொல்லலாம். நாகதோஷம், காலசர்ப்ப தோஷம், ஜாதகத்தில் வந்து ஏதாவது தோஷம் இருக்குது, அதனால் வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களும் இந்த நந்தி பவன்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது நமது நியாயமான கோரிக்கைகளை வந்து அம்பாளிடம் வந்து நந்தி பவன் வந்து எடுத்துரைக்கிறதா வந்து சொல்லப்படுது. மன அமைதி மற்றும் பாதுகாப்பு வேண்டியும் அம்பாள் சன்னதியில் இருக்கக்கூடிய நந்தியை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். மனக்குழப்பம் மற்றும் மன கஷ்டம் நீங்கவும் அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய நந்தி பவன் வந்து வழிபாடு செய்யலாம். அம்பாள் சன்னதியில் பாருங்கள் மிகப்பெரிய சர்ப்பம் வந்து காணப்படுது. அதாவது வந்து நாம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எப்போயாவது வந்து ஒரு பாம்பு புத்து இருந்திருக்கும், அதை வந்து இடித்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டியிருந்தோம் அப்படின்னா கொடூரமான நாகதோஷம் வந்து நமக்கு ஏற்படும். அல்லது வந்து தெரிந்தோ தெரியாமலோ சர்ப்பத்தை வந்து நம்ம அடிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாகதோஷம், கால சர்ப்ப தோஷம்லாம் ஏற்படும். இந்த மாதிரி கால சர்ப்ப தோஷம் மற்றும் நாகதோஷம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த நாகங்களுக்கு வந்து நம் கையால் அரைத்த மஞ்சள் மற்றும் குங்குமத்தை வந்து பூசி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். எப்படி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் தலத்தில் வந்து மலைக்கு செல்லும் பாதையில் வந்து மிகப்பெரிய சர்ப்பம் காணப்படுதோ அதே மாதிரி பூவாலூரில் இருக்கக்கூடிய குங்கும சௌந்தரியனை சன்னதியில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சர்ப்பம் வந்து காணப்படுது. நாகதோஷம் மற்றும் ராகுகேது தோஷத்தால் திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த நாகத்திற்கு வந்து இந்த மாதிரி குங்குமம் விட்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய ராகுகேது தோஷங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் திருமணம் கைகூடாமல் வருந்தக்கூடிய கன்னி பெண்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குங்கும சௌந்தரிய அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்யப்பட்ட குங்குமத்தை வந்து தினமும் வந்து தங்கள் நெற்றியில் வந்து திலகமாக இட்டுக்கொள்ளும் பொழுது மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும். அதே மாதிரி பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்க இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குங்கும சௌந்தரிய அன்னைக்கு குங்கும அர்ச்சனை செய்து அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை வந்து பெண்கள் தங்கள் திருநெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் வந்து கிடைக்கும்.
சில பெண்கள் வந்து எங்களோட கணவன் வந்து நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாப்புல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவங்க பூவாலூர் திருத்தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய குங்கும சௌந்தரிய அன்னைக்கு குங்குமார்ச்சனை செய்து அர்ச்சனை செய்யப்பட்ட அந்த குங்குமத்தை வந்து தங்கள் நெற்றியில் இட்டுக்கொள்ளும் பொழுது நோய்வாய்ப்பட்டிருக்க கணவன் வந்து நல்லபடியாக குணமாகி தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு. அந்த மாதிரி மாங்கல்ய தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த வழிபாடை வந்து செய்யலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பைரவர், சனீஸ்வர பகவான் மற்றும் விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் பைரவருக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர மூர்த்திக்கு வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய சனி தோஷம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். தற்பொழுது வந்து பூவாலூரில் அருள் பாலிக்கக்கூடிய திருமூலநாதர் மற்றும் குங்கும சௌந்தரிய அணியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா வாக்குவாலமன் அப்படிங்கிற ஒரு சன்னதி வந்து காணப்படுது. திக்குவாயால் அவதிப்படக்கூடியவர்கள், தங்களோட குழந்தை வந்து திக்கி திக்கி பேசுது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சப்த மாதர்களுக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த தேனை வந்து நாக்கில் வந்து தடவி வரும் பொழுது பேச்சில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடு நிலைகள்லாம் மாறும். குறிப்பாக வழக்கறிஞர்கள் இந்த தளத்துக்கு வந்து இவ்வாறு வந்து இந்த வழிபாடுகளை வந்து ஆற்றலாம். வாக்காளம்மனுக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்து அபிஷேகப்பட்ட அந்த தேனை வந்து தங்கள் நாக்கில் வந்து தினமும் தேய்த்து வரும் பொழுது வழக்குகளில் வந்து அவங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். அந்த வழக்கறிஞர் வந்து நல்லா கைராசியான வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த பேர் எடுக்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும். இன்று விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம், இன்று சனிக்கிழமை கூடிய வியதிபாத நாம யோகம். காலையில் அது நடந்து மாலையில் அஷ்டமி, சப்தமி முடிந்து அஷ்டமி திதியானது சேர்ந்து வந்து ஜேஷ்டாதேவியினுடைய அபிஷேகம், மகாலட்சுமிக்கு கஜலட்சுமிக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்து பிரசாத விநியோகம் நடந்து உடனடியாக இந்த தட்சிண கயா பல்குனி நதியில் இன்று முதன்முறையாக கங்கா ஹாரத்தி என்று சொல்வது போல் மங்கள ஹாரத்தி தீபம் நடைபெற்று புஷ்பாஞ்சலிகள் நடைபெற்று அந்த நதி தேவதைகளுக்கான புது பட்டு புடவையானது சமர்ப்பிக்கப்பட்டு பல அடியார்களெல்லாம் சேர்ந்து ஒன்றாக செய்து வழிபட்ட முதல் நாள் இது. நமது சித்தர்களெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கின்ற அவருடைய அருளும் ஆசிகளும் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. காரணம், நமக்கு வாத்தியார் சொன்னதைத்தான் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு குரு இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் யாரும் செய்ய முடியாது என்பது நிதர்சனமான உண்மை. ஓம். கயா பல்குனி ருத்ர சித்தரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிட்டு அவரோட பிரகாரங்களை வளம் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து பல்குனி ஆறு வந்து காணப்படுது. வேறு எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு தனி சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா இந்த பல்குனி ஆறுக்கு மேலே வந்து கிணறு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த இடத்துல வந்து நம்ம அமர்ந்து நம்மளது பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண பூஜை, தவச பூஜைகள்லாம் வந்து செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நீங்கும். நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி இந்த ஆலயத்தில் வந்து நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம் சித்தரோட அனுகிரகம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த பல்குனி நதிக்கு வந்து முதல் முறையாக அந்த கங்கா ஆரத்தி வைபவம் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றது. காசி தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அனுதினமும் மாலை வேளையில் வந்து கங்கா ஆரத்தி வந்து சிறப்பான முறையில் நடைபெறும். அந்த மாதிரி வந்து பூவாலூர் தளத்துலேயும் வந்து நம்ம வந்து ஆலயம் சென்றிருந்த அன்றைக்கி மாலை வேளையில் வந்து சிறப்பான முறையில் அந்த ஆரத்தியெல்லாம் நடைபெற்றது. காலையில் பார்த்தோம் அப்படின்னா பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஹோமங்கள்லாம் வந்து நடைபெற்றது. பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் பூவாலூர் தளத்துக்கு வந்து கயா பல்குனி நதி ஓடக்கூடிய அந்த கரையில் வந்து இந்த மாதிரி வந்து பித்ருக்களுக்கு வந்து யாக பூஜைகள்லாம் நடத்தி தர்ப்பண பூஜைகள் வந்து ஆற்றும் பொழுது எவ்வளோ கொடிய பித்ரு தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். பித்ரு தோஷம் ஒருத்தருக்கு ஏற்படுது அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் வந்து அனைத்துமே வந்து போராட்டம் தான். அது நீங்கிறதுக்காக இந்த மாதிரி ஹோமங்கள்லாம் வந்து செய்து வழிபாடு செய்யலாம். இப்போ வந்து கயா பல்குனி ஆறில் வந்து நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள்லாம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति चन्द्रमा वा अपां पुष्पं पुष्पवान् प्रजावान् वसुमान् भवति एवं वेदायोपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनवान् भवति वायुर्वा अपामायतनम् आयतनवान् भवति वै तपन्नपामायतनम् आयतनवान् भवति वा अपामायतनम् आयतनवान् भवति निवा अपामायतनवान् भवति वा अपामायतनम् संवत्सरोप अपामायतनम् यस्संवत्सरस्यायतनं वेदाम् आयतनवान् भवति वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवति एवं वेदाम् योऽस्माकं प्रतिष्ठितां वेदा प्रत्येवतिष्ठति यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिन्धु कावेरी जलेस्मिन् कुरु गंगा सिंधु सरस्वती च यमुना गोदावरी नर्मदा कृष्णा भीमरदेव फल्गुसरयो श्रीगंडकी गोमती कावेरी कपिलावराहतरया नेत्रावती इत्यादयः यद्य श्रीहरपादपङ्कजभवा कुर्वन्तु वा मङ्गलम् पुण्यनदी देवतायै नमः समर्पयामि ஆசீர்வாதத்திலே செய்து இந்த ஜலதீபமானது ஏற்றப்பட்டு இருக்கின்றது. எல்லோரும் இப்படி தினமும் செய்து வழிபட்டால் நமது பித்தர்கள் ஒளி உலகத்திற்கு செல்வார்கள். அவர்கள் ஒளி உலகத்திற்கு செல்லும் பொழுது நமக்கு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கும். எப்படிப்பட்ட பித்ரு சாபங்களையும் தோஷங்களையும் நீக்கக்கூடிய அதி அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த பல்குனி நதியினுடைய பிரவாகத்தினுடைய மகிமையை பல கோடி யுகமாக இருந்தாலும் சொல்லி நாளாது என்று நமது சத்குரு ஸ்ரீ வெங்கட்ராமத்தில் சொல்லி அதையே இன்று அகஸ்திய விஜயம் என்கின்ற அற்புதமான புனித நூலிலே எல்லோருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி நீங்கள் வேண்டியவர்கள் அதையும் வாங்கி நீங்கள் வைத்து நீங்களும் வாழ்க்கையிலே சகல சந்தோஷத்தையும் பெற்று வாழ்க்கையிலே சந்தோஷம் மட்டும் இருக்க வேண்டும், கவலைகள் நீங்க வேண்டும். இந்த உலகமானது எதிர்காலத்தில் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். கையில் வச்சு கங்கா தேவதைகளை பூஜை பண்ணாமல் பஞ்சம் அந்த தண்ணீர் பஞ்சம் வராமல் வழிபட வேண்டும் என்று தினமும் செய்யும் போது கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி இப்பொழுது மூச்சு திணறல் செல்வாங்க எல்லாருக்கும் ஆஸ்மா. காரணம் நாம் இப்படி சொல்லி வழிபடாமல் வந்ததனால் நமக்கு மூச்சு இறைப்பு மூச்சு திணறல் இப்படிப்பட்ட பல நோய்கள் வருவதற்கு காரணம் ஜல தேவதையினுடைய வழிபாடு மறைந்து விட்டது. வடநாட்டிலே இன்று பார்த்தால் கங்கா ஆரத்தி, ஹரித்வார், காசி गुरु आयातो देव पूजार्थं दुरितः क्षय कारकाः गंगादी सप्तनदी पुण्यनदी देवताभ्यः नमः कोटि மனதார பிரார்த்தனை பண்ணி நதியில போட்டுருங்க. இந்த தொண்டையில விளக்க வச்சு விடுமா எல்லாருக்கும். 2 பேர் விட்றவங்க ஜாக்கிரதையா வந்து விடணும். இந்த நிகழ்வை சித்தர்களும் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா ஐதீகம். நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். பூவாலூர் தளத்தில் இருக்கக்கூடிய கயா பல்குனி நதிக்கு காசியில் நடைபெறக்கூடிய அமைப்பிலே இந்த ஆரத்தி பூஜையானது முதல் முறையாக கலியுகத்தில் நடைபெற்றது. அதனை நாம் தரிசனம் செய்தோம். இறுதியாக ஆலயம் வந்திருந்த பக்தர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா அன்னதானமானது வழங்கப்பட்டது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்